எல்லாம் வல்ல மயூரநாத பெருமானுடைய பெருங்கருணை திருவருளும் திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனம் ஸ்ரீரஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அருளாசியும் துணை நிற்க திருவாதிரை பெருவிழா திருவம்பாவை சிந்தனை தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் 4ஆம் நாள் நிகழ்ச்சி. இன்றைய தினம் நமக்கு ஒரு மெய்சிலிருக்க வைக்கின்ற ஒரு நன்னாளாக அமைந்திருக்கின்றது இறைவனுடைய திருவருளினாலே. ஏனென்றால் இங்க கேட்கறதுக்கு அவர் சொன்னாங்க, ஏதோ ஒரு இடத்துல பேச போன அவங்க ஏதோ பேச போறாங்களான்ட்டு எல்லாரும் எழுந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுபோல இங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, பாடசாலை பிள்ளைங்க ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் உள்ள போய் தீவாரணம் பார்க்க உட்காந்துட்டுறாங்க. ஏன்னா அப்படி இந்த பையன்களுக்கு இதெல்லாம் புரியணும், இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியணும். முக்கியமா பாடசாலை பிள்ளைகளுக்கு இந்த திருவம்பாவை பாடத்தை இந்த மாதிரி நடத்தணும்னு இதை ஒரு பல வருஷமா இதை நாம நடத்திட்டு இருக்கோம். நம்முடைய திருவாவூர்துறை மகா சன்னிதானம் அவர்கள் அங்கிருந்து புலவர்களை அனுப்பி அவர்களே ஒவ்வொரு நாளும் இதனை இங்கு ஆணையிட்டு நடத்தி வருகின்றார்கள். பேராசிரியர் முனைவர் சிவச்சந்திரன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கடுமையான வேலை அவர்களுக்கு கொடுத்தாச்சு. 6 பாடல்களுக்கு இன்று விளக்கம் தந்திருக்கின்றார்கள். இந்த காணொளியை பதிவேற்றம் செய்கின்றோம். இதனை எல்லோரும் அவசியம் காண வேண்டும், அவர்களுடைய உரையை கேட்க வேண்டும். ஏனென்றால் அந்த கேள் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு அவர்கள் உரை சொன்ன பொழுது மெய்சிலிருக்க வைத்தது. எத்தனை இடத்துல இருந்து அவர்கள் அந்த உதாரணத்தை எடுத்து, அதாவது சுவாமிக்கு அசமானகான்னு பேர், அவருக்கு சமானமாக யாரும் கிடையாது. அவருக்கு அதான் அந்த கேளுங்கிற அந்த கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்குரணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ என்ற ஒரு இது, அதை கையிலே எடுத்துக்கொண்ட பேராசிரியர் அவர்கள் அந்த பழி அஞ்சிய படலம்னு திருவிளையாடல் புராணத்துல ஒரு படலம் தனியாவே இருக்கு, அதெல்லாம் கேட்கணும். ஐயா அவர்கள் அந்த ராஜராஜ சோழனை பற்றி அவர் பழி அஞ்சி தன்னுடைய அரசு உரிமையையே விட்டுக் கொடுத்தார் என்ற ஒரு அற்புத தகவலை இங்கு, ஏன்னா இன்னைக்கு யாரும் எதுக்கும் பயப்பட மாட்டேங்கிறாங்க. பழிபாவத்துக்கு அஞ்சாத ஒரு சூழ்நிலை, கலியுகத்தினுடைய தர்மம். அந்த சூழ்நிலையில நாமும் பதவி புகழ் பணம் இதற்காக எதுவும் செய்ய துணிந்திருக்கின்ற ஒரு சமுதாயம் நிறைய பேர் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அதையெல்லாம் நாம் பேராசிரியர் வாயிலாக கேட்டுக்கொண்டு இதனை கேட்பவர்கள் பழிபாவம் அஞ்சி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது பெண்களுக்கு, ஏன்னா இந்த திருவம்பாவையில முதல் நாள் நம்முடைய பேராசிரியர் சம்பந்தமூர்த்தி ஐயா அவர்கள் சொன்னார்கள், 2 வேண்டுகோள்கள் இந்த திருவம்பாவையிலே மணிவாசக பெருமான் பெண்கள் வாயிலாக பெருமானிடத்திலே வைக்கின்றார் என்று. ஒன்று சுயநலம், இன்னொன்று பொதுநலம். சுயநலம், அந்த பெண்கள் நல்ல திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக. பொதுநலம், நல்ல மழை பெய்ய வேண்டும். இது ஆரம்பிச்சு இந்த தூத்துக்குடியில மழை பெஞ்ச பிரச்சனைய பேராசிரியர் ரொம்ப அருமையா சொன்னார். ட்ரெயின்லயே 500 பேர் சாப்பிடாம உட்கார்ந்து இருந்தாங்க, சுவாமியை தவிர வேற யாரும் அதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியாதுங்கிறத ரொம்ப அற்புதமா சொன்னார். இதெல்லாம் கேட்கணும் தயவு செய்து எல்லாரும். அந்த மாதிரி இந்த சென்னையில திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம்லாம் மழை பெஞ்சு அங்க ஏகப்பட்ட சேதம். தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லாம் பயங்கர சேதம் பிரச்சனை. முக்கியமா நமக்கு தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் சோழ தேசத்துல மழை இல்லை, போதுமான மழை பெய்யல. இந்த பெண்கள் வாயிலாக மணிவாசக பெருமான் கேட்ட வேண்டுகோள்களில் ஒன்று, அதாவது அந்த ஒரு பிரார்த்தனை கடந்த 2 நாட்களாக நம்முடைய சோழ நாட்டிலே சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். நல்ல மழை பெய்திருக்கு. நம்ம திருக்குளத்தை முழுமையா சுத்தம் பண்ணி புதுசா கட்டியிருக்கோம். தண்ணீரே இல்லை, அதுல தண்ணீர் வருகின்ற இதெல்லாம் அடைச்சு போய் கிடக்கு. மழை பெஞ்சாதான் அந்த குளம் நிரம்பும். கும்பாபிஷேகம் ஆகி 3 மாசம் ஆச்சே, ஒண்ணு தண்ணி வரலையேங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. இந்த திருவம்பாவை உரை ஆரம்பிச்ச பிறகு நல்ல மழை பெய்து குளத்துல முழுமையா தண்ணீர். நம்ம நந்தி மண்டபம் நந்தி பாதி வரைக்கும் தண்ணி வந்து. மற்றொரு வேண்டுகோள், பெண்களும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். கணவனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அந்த கோவில் குளமாக தேர்ந்தெடுத்து, ஏன்னா இந்த காலத்துல ஊடகங்கள், கைபேசி, செல்போனு, பேஸ்புக் இதெல்லாம் வந்ததுனால
அவசரப்பட்டு வாழ்க்கையை முடிவெடுக்கின்றார்கள், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும். அதனால பெற்றோர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகின்றார்கள். எத்தனை பேர் பைத்தியம் முடிச்சு அலையிறாங்க. தன் பொண்ணை இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பெற்றோர்களுக்கு அந்த பொண்ணு கொடுக்கிற வெகுமதி என்ன, அந்த பெண்ணு கொடுக்கிற பதில் பரிசு என்ன? ஏதோ கண்டதே காதல் கொண்டதே கோலம்னு, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு என்னென்னமோ தப்பான இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பெண்கள் வாயிலாக மணிவாசக பெருமான் கேட்பதை ஐயா அவர்கள் மிக அருமையாக சொல்லி இருக்கின்றார்கள். அன்னவரே என் கணவராவார், யாரு? உன் அடியார் தாழ் படிவோம். அந்த சிவபெருமானுடைய அடியார்கள் இலக்கணப்படி நேற்றைய தினம் ஞானமூர்த்தி அவர்கள் அந்த 10 ஈசன் பழவடியீர் என்பதற்கு அந்த 10 சிவனடியார்களுடைய இலக்கணங்களையும் மிக விரிவாக சொன்னார். அந்த இலக்கணங்களை பார்த்தால் அவர் அதுல அழகான மணமகனும் இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி போட்டோவில் விபூதி இட்டுட்டு ருத்ராட்சம் போட்டுட்டு ஏன் இந்த பண்டாரத்தை என் தள்ள கட்டி வைக்கிறேன்னு கேட்கறாங்க. ஏன்னா நான் வந்து ஓப்பனா பேசுறேன், நானும் பெண்ணை பெற்றவன். என்ன பல இடங்கள்ல பெண் குழந்தைகள் எனக்கு வேற பையனே கிடைக்கலையா, இந்த பண்டாரம் தான் கிடைச்சானா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கிடைக்கிறாங்க. அப்ப அவங்க தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளால வெளியில சொல்லிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு. எனவே பேராசிரியருடைய யாரும் சொல்லாத, எந்த உரை நூல்களிலும் இல்லாத அற்புத செய்திகள் அடங்கிய இந்த காணொளியை எல்லோரும் கண்டு மகிழ வேண்டும். மலரிய நான் முகனும் காணாமலகினை நாம் புலறிவோம் என்று உள்ள ஒக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை தேரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் ஏதேனும் உணராய் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலொரெம்பாவாய். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய எல்லாமல் அருள்மிகு அம்சல் நாய் உடனாகிய அருள்மிகு மயூர்நாசாமி பெருமானுடைய திருவடிகளை பணிவன்போடு எளியன் போற்றி மகிழ்கிறேன். அற்புதமான முறையில் மார்கழி மாதத்தில் சிந்திப்பதற்கு என்றே மாணிக்கவாசக சுவாமி அருளி செய்திருக்கிற திருவம்பாவை இறைவனால் அடியெடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த திருவம்பாவை பகுதியில் சேர்ந்திருக்கிற திருவாசகம் என்ற வகையில் இருக்கிற அந்த திருவம்பாவை சிந்தனையை மாணிக்கா சுவாமியுடைய திருவடிகளை வணங்கி தொடங்குகின்றேன். வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னாடு திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் திக்கு நோக்கி போற்றி மகிழ்கிறேன். வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய எங்களுடைய பேரன்பிற்குரிய உலகமறிந்த சிவாச்சாரிய பெருந்தர் ஐயாருடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். அருமை நண்பர் பேராசிரியர் சம்பந்தமூர்த்தி ஐயா அவர்கள், அருமை மைத்துனர் டாக்டர் மணிசும் அவர்கள், அவருடைய அன்பிற்கும் மற்றுமுள்ள சிறப்பு விருந்தினர்களுடைய அன்பிற்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை புலப்படுத்திக் கொள்கிறேன். அருமையான முறையில் இங்கு திருமுறை விண்ணப்பம் திருவம்பாய் விண்ணப்பம் செய்திருக்கிற பொதுவாமூர்த்திகளாக இருக்கிற தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடசாலை மாணவ செல்வர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே திருவம்பாவை சிந்தனையில் 5, 6, 7, 8, 9, 10 6 பாடல்கள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதில் 5வது பாடல் திருவம்பாவை என்பதற்கு முன்னே பேசிய நம்முடைய வணக்கத்திற்குரிய பேரா சம்பந்தமூர்த்தி ஐயா அவர்கள் மற்றும் என்னுடைய மாணவ செல்வர் திருவாளர் ஞானமூர்த்தி அவர்கள் எல்லாம் சொல்லியிருப்பார்கள். பாவை என்பது பாவை நோன்பு என்று நாம் சொல்வது கூட நம்முடைய நிலையிலே ஒரு நிலை. திருப்பாவைக்கும் திருவம்பாவைக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு ஒன்று சொல்லுகிறேன். திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது, திருவம்பாவை மாணிக்கா சுவாமி அருளி செய்தது. இதுல
திருப்பாவை பாடிய ஆண்டாள் நாச்சியாராய் இருக்கிற சூடி கொடுத்து சுடற்கொடியாய் இருக்கிற அந்த பிராட்டியார் வழிபாடு செய்து கண்ணனையே மணாளனாக வேண்டி பிரார்த்தனை செய்தாள். அதற்காக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று நோன்பையும் அவள் வரையறுத்து பேசுகிறாள். திருவம்பாவை பாடிய மாணிக்கவாச சுவாமிகள் அங்கனம் சிவபெருமானை எங்களுக்கு கணவனாக வேண்டும் என்று கன்னிப் பெண்கள் வேண்டாமல், ஒரு முக்கியமான வேறுபாடு, சிவபெருமானை மணாளனாக எந்த ஆன்மாவும் கேட்க முடியாது, அதற்கு உயிருக்கு உரிமை இல்லை. ஆதலினால் இங்கே கன்னிப் பெண்கள் சிவபெருமான விண்ணப்பம் செய்கிற பொழுது உன் அடியார் தாழ்பணிவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார் என்றுதான் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆதலினால் பண்டை காலத்திலே ஒரு மரபு இருந்திருக்கிறது. கன்னிப் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையில் இரண்டாவது நிலையாக இருக்கிற புகுந்த வீட்டுக்கு செல்லுதல். பிறந்த வீடு புகுந்த வீடு. பிறந்த வீட்டில் என்னதான் செல்வமாக வாழ்ந்தாலும் செல்ல குழந்தையாக வாழ்ந்தாலும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பூர்த்தி பெறுவது பூந்த வீட்டில்தான். அதனாலே பூந்த வீட்டில் கரம் பிடிக்கின்ற அந்த மணாளன் அழகாக இருக்க வேண்டும் என்றோ, அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும் என்றோ, மிகப்பெரிய ஆஸ்தி பெற்றவனாக இருக்க வேண்டும் என்றோ, பெரிய பதவியில் இருக்க வேண்டும் என்றோ எல்லாம் அந்த பெண்கள் கேட்கவில்லை. அடியாராக இருக்க வேண்டும். சிவனடியார் என்ற ஒரு இலக்கணத்தில் அனைத்து பண்புகளும் அடங்கிவிடும் என்று அந்த பெண்கள் நம்பினார்கள். அந்த நம்பிக்கை இன்று தொடர வேண்டும். இன்று உள்ளபடியே கன்னி பெண்களாக இருப்பவர்கள் தங்களுக்கு வருகிற மணாளனுடைய புகைப்படம், ஒரு பாஸ்போர்ட் சைஸ், இந்த நெஞ்சு வரை இருக்கிற அந்த போட்டோவை எடுத்து யாரோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அமிச்சாங்கன்னா அந்த பெண்ணை பெற்றிருக்கிற அப்பாவோ அம்மாவோ அந்த கவரை பிரிச்ச போட்டோவை பார்த்தா அந்த பையன் இடுப்புல துண்டை கட்டி கொண்டு கழுத்துல ஒரு உருதுரா கணிந்து கொண்டு நன்றாக திருநீற்றை பூசிக்கொண்டு அப்படி கையெடுத்து கும்பிட்டு ஒரு போட்டோ அமைச்சிருந்தாருன்னா எந்த பெண்ணும் அப்பா கூப்பிட்டு பொண்ணை ஏமா இந்த பையனை பிடிக்குதான்னு கேட்டா, என்னப்பா பேண்ட் சட்டை போட்டு இன் பண்ணி டைலாம் கட்டி ஒரு பெரிய பேங்க் மேனேஜர் மாதிரி இருப்பார், ஆசைப்பட்டு கூல் கிளாஸ் போட்டுட்டு தொப்பி போட்டு இருக்குன்னு ஆசை, இப்ப வர தாடி வச்சுக்கிட்டு இருக்குன்னு ஆசைப்படுற அளவுக்கு இருக்கிற இந்த காலம் கலிகாலத்தினுடைய உச்சம். ஆனா அந்த காலத்து பெண்கள் அப்படி இல்லை. அதுல என்ன பண்ணினாங்கன்னா, அந்த கன்னி பெண்கள் மார்கழி மாதத்துல விடியற் காலை எழுந்து முன்னமே திட்டமிட்ட வண்ணம் ஒவ்வொரு பெண்ணாக எழுந்து 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 சென்று ஒவ்வொரு பெண்ணின் வீட்டு வாசல் நின்று கொண்டு எழுப்புகிறார்கள். இதுல பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், எனக்கு நல்ல மணாளன் அமைந்தா போதும் என்ற சுயநலம் இல்லை. இன்னொரு பெண்ணு வீட்டுக்கு இன்னொரு பெண்ணு வீட்டுக்கு இன்னொரு பெண்ணு வீட்டுக்கு என்று அந்த பெண்கள் வரிசையாக சென்று சென்று சென்று, என்னம்மா தூங்குற, என்னடா கண்ணு தூங்குற, தாழ் திற, கதவை திற, வா வெளியே சேர்ந்து போகலாம் வா என்று ஒவ்வொரு பெண்ணாக இணைந்து 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 ஒரு நல்ல பண்பாட்டை காட்டுகிறது. வழிபாட்டிலேயே கூட்டு வழிபாடு ஒரு ஆற்றல் மிகுந்தது. அந்த கூட்டு வழிபாட்டை காட்டுவதுதான் திருவம்பாவையினுடைய அற்புதமான அமைப்பு முறை. அப்படி எழுப்புகிற பொழுது அந்த 5வது பாட்டுல மாலரியா நான் முகனும் காணாமலையினை, திருவண்ணாமலை பெருமானை பற்றி அந்த பெண் பேச. இதுல என்ன பாட்டுல எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, திருவம்பாவை பாடலோட அமைப்பு முறையே வந்தவங்க கூப்பிடுவாங்க வாமா வெளியேன்னு, உள்ள இருக்கிறவ கதவை திறக்கலாம், இல்லாமலே உள்ள இருந்து கொண்டே பதில் சொல்லுவாள். சில பாடல்கள் கலந்துரையாடலா இருக்கும், சில பாடல்கள் வந்தவங்க மட்டும் பேசுறதா இருக்கும். இப்படி அமைப்பு முறை இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். மணிவாசக பெருந்தகை ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்கிறார். மாலரியா நான் முகனும் காணாமலையினை, திருவண்ணாமலை பெருமானை. இதை வைத்துக் கொண்டு பல பேர் திருவம்பாவை திருவண்ணாமலையில் பாடப்பட்ட நூல் என்று
பல பேர் கருதுகிறார்கள். அப்படி இல்லை. ஏனென்றால் சிற்றம்பலம்பாடி என்று வருகிறது இதே திருவம்பாவையில. ஆதலினாலே சிற்றம்பலம்பாடி தில்லை பெருமான் பாடி என்று இருப்பதனாலும் பல இடங்களில் மாணிக்கவாசகர் பாடி இருந்தாலும் அவற்றையெல்லாம் தொகுத்து மணிவாசகர் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டது சிதம்பரத்தில் தான். ஆதலினால் சிதம்பரம், திருப்பெருந்துறை, திரு உத்தரகோசமங்கை, இது மாதிரி பல இடங்களில் மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். திருவண்ணாமலையிலும் பாடியிருக்கிறார். அது மாதிரி இருக்கிற அமைப்பில இதை திருவம்பாவை அங்க பாடினார் என்று ஒரு கருத்து இந்த பாட்டை சொல்லுவார்கள். அது கொஞ்சம் ஆய்வுக்குரியது என்று கூட அருணவில் எழுதியிருக்கிறார். ஆதலினாலே மாலரியா நான் முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம். அங்க போல் என்பது அசை. தமிழ் மொழியில சில சொற்கள் அசை சொல்ல வரும். அந்த அசை சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டா, பொருள் இல்லை ஆனா பொருள் உண்டு. நல்ல சித்தாந்தம் பேசுறீங்க. என்ன சார் பொருள் இல்லைங்கிறீங்க, பொருள் உண்டுங்கிறீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு புரியபடியா சொல்றேன். பொருள் இல்லதான் ஆனா பொருள் உண்டு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஒரு கதை சொல்லிட்டு இருக்கோம் பேர குழந்தைகிட்ட. நம்ம பேர குழந்தை கதை கேக்குது. ஒரு ஊர்ல ஒரு ராஜாடா கண்ணு அப்படிங்கிறான். அந்த ராஜாவுக்கு ஒரு ராணிடா தம்பி அப்படிங்கிறான். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னங்க அர்த்தம்? அர்த்தம் இருக்கா இல்லையா? ஒரு அர்த்தமும் கிடையாது. டிக்ஷனரியில அர்த்தம் கிடையாது. போட்டு ஒண்ணு மேல சொல்லுன்னு அர்த்தம்லாம் எழுதல. ஆனா நம்ம கதை சொல்லும் பொழுது அந்த பேர குழந்தை அப்படி கேட்கலன்னா மேல சொல்ல மாட்டோம். பையன் தூங்கிட்டான் போல் இருக்கு. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா அப்படிங்கிறதுக்கு அகராதி பொருள் இல்லையே தவிர அது மேல சொல்லு என்ற அர்த்தத்தை புலப்படுத்துகின்ற ஒரு அசை சொல். கற்றதனால் ஆய பயன் என் கொல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். கொல் அசைநிலை என்று எழுதியிருப்பார் பன்மையழகர். என்ன அர்த்தம்னு கேட்டா, கற்றதனால் ஆய பயன் என் என்று கேட்டா கொஞ்சம் ஆத்திரமா இருக்கு. கற்றதனால் பயன் என் கொல் அப்படின்னா ஆதங்கமா கேட்கிற மாதிரி இருக்கு. அசைச்சொல் வருகிற இடத்துல எல்லாம் ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு அனுதாபம் இருக்கும், ஒரு அக்கறை இருக்கும். அது போல இங்கே மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும். பொக்கங்கள்லாம் பொய். நேற்று ரொம்ப அதாவது என்ன பண்ணிருக்கா, இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறவ முத நாள் நல்ல சாயந்தரம் வீராப்பா பேசியிருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு முத ஆளா நான் வந்து வெளில உங்களெல்லாம் எழுப்புன்னு சொல்லியிருக்கா. சொன்னதான் தூங்கிட்டா. அதை சொல்லி எழுப்புகிறார்கள். எழுப்பி இவர் இப்படி எல்லாம் தூங்குறியம்மா, இப்படி பேசாம இப்படி இருக்கலாமா நீ என்று எழுப்பி கொண்டு அந்த பெண்ணை வெளியில கதவை திறவாய், நீ கதவை திற, வெளியே வா, நாங்க வந்து வெளில நிக்கிறோம், பார்க்க வேணாமா, உனக்கு அதுல அக்கறை இல்லையா என்ற அந்த உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை வெளியில் இருக்கிற பெண்கள் வா வெளியே என்று அழைக்கும்படியாக அழைத்து வா என்று கூப்பிடுகிற பாடல் தான் இது. மானேனி நென்னலே நாளை வந்து உங்களே நானே எழுப்புவன் எந்தளும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நீலனே பிறவியறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கும் வாய் திறவாய் ஊனே ஊருகாய் உனக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடேலொரும்பாவாய். அந்த பாடலிலே மானே நீ நென்னலை, நென்னலைன்னா நேற்றுன்னு அர்த்தம். நேற்றைய நாள்ல இது மாதிரி சென்ற பாட்டை சொன்ன மாதிரி பிரமா பேசியிருக்கா. நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் அப்படி சொன்னியே, சொன்ன நீ என்றாலும் நானாமே அப்படி சொல்லிவிட்டு வெட்கப்படாம தூங்குறியம்மா.
இதுல திருவம்பாவில சொல்லுகிற இந்த பாட்டினுடைய செய்தி என்னன்னா, வார்த்தையை காப்பாத்துறன்னா வெட்கப்படணும். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலங்க வெட்கம் என்பது பெண்களுக்கு அழகு, வெட்கம் என்பது ஆண்களுக்கு பெருமை. சொல்ல காப்பாற்ற முடியலன்னா வெட்கப்படணும். ரொம்ப அழகா எழுதினார் வள்ளுவ பேராசிரியர். கர்மத்தால் நாணுதல் நாணம். ஒரு செயலை செய்யறேன் சொல்லிட்டு பின் காப்பாற்ற முடியல. சில பேரை விட்டுக்கிட்டு போய் இது மாதிரி எனக்கு நான் நாளைக்கு ஒரு 500 பணம் வேணும், நீங்க கொடுத்தா தேவலான்னு சொன்னா, நீ நாளைக்கு காலை 10 மணிக்கு வா, கவலைப்படாம இரு, வா வந்து உனக்கு பணம் நான் ரெடியா தரேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வீட்டை பூட்டிட்டு போட்டான். இவன் ரொம்ப அக்கறையா மனைவிட சொல்லிட்டு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரவனு கேட்டா, என்னங்க வெளியூர் போயிட்டாங்களே, எப்போ போனாங்க? நேற்று நைட்டே போயிட்டாங்க. என்ன விஷயம்? முதல்ல திட்டமிட்டு ட்ரெயினில் புக் பண்ணி வச்சிருந்தாங்களே, ட்ரெயின் புக் பண்ணி டிக்கெட்லாம் வாங்கி வச்சு விட்டு நாளை காலை 10 மணிக்கு வான்னு சொல்லி வர சொல்லிவிட்டு அவர் பாட்டு புறட்டு போனாருன்னா, இதுக்கு பேரு தான் வெட்கப்படுகிற நாணம். வார்த்தை சுத்தம் இருக்கணும். வார்த்தை சுத்தம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. வாக்குக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு என்று வாழ வேண்டும். அந்த வகையில மானேனி நென்னலை, ஏம்மா மான் மாதிரி இருக்கிறவளே எப்படி தூங்குற? நென்னலை நீ நேற்று சொன்னியே நாளைக்கு வந்தேன் சொல்லி என்று நானாமே போன திசை பகர, எப்படி எல்லாம் வார்த்தையை காத்துல பறக்க விட்டு தூங்குற? யார் பெருமான்? யாருன்னா அவன் கோன், தலைவன், பெரியவன், இந்த உலகத்தையே கட்டி ஆளுகின்ற பெருமான். அவனை பற்றி நாங்க எல்லாரும் வந்து பாடுகிறோம். பாடுகிற இந்த பாடலை கேட்டு நீ வெளியில உடனே வந்து கதவை தர வா வா என்று அந்த பெண்கள் கூடி மகிழ்ந்து அழைப்பதாக இருக்கிற அமைப்பு தான் இந்த பாடல். அப்படித்தான். அதனால இதுல இந்த பாடல என்னன்னா, அந்த பெண் வந்து வந்து அழைக்கிற பெண்களை பார்த்தா அந்த பெண்ணு ஒண்ணு பேசல, அவ பாட்டுக்கு உள்ள தூங்கிட்டு இருக்கிறான்னா, அதுக்கு ரொம்ப அழகா முதல் பாட்டிலேயே நம்ம ஐயா சொல்லியிருப்பாங்க சம்பந்தமூர்த்தி. வளருதுயோ ஆதியும் மந்தமும் இல்லாரும் பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே. வளருதியோ, வளருதியான்னு தூங்குறியான்னு அர்த்தம். அருமையான செந்தமிழ் சொல். உறங்குறியான்னு கேட்கக்கூடாது, தூங்குறியான்னு கேட்கக்கூடாது. கண் வளருகிறாயா? வளருதல் என்றால் மங்கள சொல், தூங்குறது தான் அர்த்தம். அந்த வகையில இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறியா என்று சொல்லுகிற பாட்டு. அந்த கடைசி 2 வரி படிக்க. ஊனே அதுக்கு முன்னாடி ரொம்ப அருமையான தொடர். தானே வந்து பரமேஸ்வரன் மைவண்ணா சாமி இருக்கிறாரே, அவரா வரணும் நம்மை தேடி அவர் வரணும்னா அப்ப நாம ஏன் கோயிலுக்கு வரணும் ஒரு கேள்வி. நம்மை தேடி பெருமான் வர வேணும், வருவார். அப்படின்னா நாம ஏன் கோயிலுக்கு வரணும்னு கேட்டா, கோயிலுக்கு வர்றது பள்ளிக்கூடத்துக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்க வர்ற மாதிரி வர்றோம். மைனாசாமி பார்த்துட்டு சிவச்சந்திரன் உள்ளேனையா சொல்லிட்டு வீட்டுக்கு போட்டோம். சம்பந்தமூர்த்தி உள்ளேனையா வீட்டுக்கு போயிட்டோம். மனுஷன் உள்ளேனையா வீட்டுக்கு போயிட்டோம். சுவாமி அட்டெண்டன்ஸ் எடுத்து விட்டார். ஆனா அட்டெண்டன்ஸ் எடுத்த பிறகு சுவாமி என்ன பண்றார், ஒரு 6 மாசம் ஒரு முறை ஒரு டெஸ்ட் வைக்கிறார், ஒரு பரீட்சை வைக்கிறார். அந்த பரீட்சை வினாத்தால் ஒண்ணு வைப்பார். என்னன்னு கேட்டா, நாம எப்பயாவது பொய் சொல்றோமா, எப்பயாவது கபடா இருக்கிறோமா, யார் சொத்துக்காக மனசார ஆசைப்படுறோமா, ஏதாவது கபலீகரம் பண்ணிடுறோமா என்று சுவாமி என்ன பண்றார், ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறார். அதுல பேரு வகுப்பு எல்லாம் போட்டுட்டு, இதுவரை இந்த 6 மாதத்தில் பொய் சொன்னாயா? ஆம், இல்லை. இந்த அப்ளிகேஷன் கொடுத்தா பல பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா 6 மாசத்துல நான் ஒரு 100 பொய் சொல்லியிருப்பேன். ஆம் டிக் பண்ணுவோம். உடனே சுவாமி என்ன பண்ணுவார், நீ பரீட்சையில் ஃபெயிலு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, சுவாமியை பொறுத்த வரையிலும் நாம் வருகை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனா அது போதாது, அது அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர். ஆனா அவரு கொடுக்கிற அப்ளிகேஷன் ஃபுல்லா பண்ணும் பொழுது பொய் சொன்னியா? இல்லை, அது உண்மையா இருக்கணும்.
அது மாதிரி இருந்தா அது அவார்டு ரிஜிஸ்டர். கோயில்ல 2 ரிஜிஸ்டர் இருக்கு. ஒன்னு அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர், இன்னொன்னு அவார்டு ரிஜிஸ்டர். அதான் சொல்றாரு. அந்த அவார்டு ரிஜிஸ்டர் பாஸ் பண்ணிட்டோம்னா தானே வந்து இந்த வீட்டுக்கு போனா அவரு நம்முடைய சிறந்த பக்தனாய் இருக்கிறான் என்று அவரே வந்து வருவ அருள் செய்வார். ஆனா அப்படிப்பட்ட பெருமானை பற்றி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஊனே உருகாய். ஏம்மா இவ்வளவு சொல்றமே, கொஞ்சமாவது உனக்கு ஒரு உருக்கம் இருக்கா? ஆடுகின்றிலை கூத்து உடையான் கடருக்கு அன்பிலை என்பு உருக பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பாடு நெஞ்சே என்று மணிவாசகர் திருவாசல் இடத்துல பாடுறாரு. அதனால நம்ம சில நேரத்துல தப்பு செய்த பிறகு பதைக்கணும், நடுங்கணும். தொல்காப்பியத்தில் ஒரு அருமையான நூற்பா போனவன் பேசிக்கிட்டு இருந்த வீட்டுல, ஆண்களுக்கு என்ன இலக்கணம்னா பெருமையும் உரனும் ஆடூமேன ஒரு நூற்பா, 3 வரி தான். அதுக்கு உரை எழுதினார்கள். உரன்னா அறிவு, அது தெரியும். பெருமைன்னா என்னன்னு ஒரு கேள்வி. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு, பெருமைன்னா எம்ஏ பட்டம் வாங்கிறது, காலேஜில் வேலை பார்க்கறது, பிரின்சிபலா இருக்கிறது, அல்லது ஒரு பெரிய பேங்க்ல மேனேஜரா இருக்கிறது, இதெல்லாம் பெருமை இல்லை. தொல்காப்பியர் சொல்லல. இதெல்லாம் பெருமை என்பதற்கு என்ன இலக்கணம் எழுதினார்னா 4 பேருக்கு தெரிஞ்சவராய் இருக்கிறது பெருமை இல்லை. வாங்குவாங்க. ரொம்ப அழகா எழுதினாங்க பெருமை. பழிபாவங்களுக்கு அஞ்சுதல். எது பெருமைன்னு கேட்டா, நான் சத்தியமா பழி செய்ய மாட்டேன், நான் இறைவன் சாட்சியா பாவம் பண்ண மாட்டேன். இந்த கொள்கையோடு எவர் வாழ்கிறாரோ அவர் பெருமைக்குரியவர், பெரியவர். அதனாலதான் இப்படி பழிபாவங்களுக்கு அஞ்சு வாழ்ந்த பெரியவர்களுடைய புராணம் பெரிய புராணம். என்னங்க பழிபாவங்களுக்கு அஞ்சுதுன்னா, திருநீலகண்டத்து குயவனார் வீட்டில் கொண்டு போய் சுவாமி ஓடு கொடுக்கிறார். சிதம்பரத்துல சுவாமி ஓடு கொடுத்துட்டு அடியாறு வரத்துல ஓடு கொடுத்துட்டு போயிட்டார். திருவோடு ஒரு வாரம் கழிச்சு வந்து திருநீலகண்டான்னு கூப்பிடுறார் சுவாமி. அடியா சிவபெருமான் தெரியாது. நான் கொடுத்த ஓட்டை கொடுப்பான்னார். நேரா போய் உள்ள ஓட வச்சு பார்த்தா ஓட்டை வச்ச இடத்துல காணும். என் பையன் கேட்டான், இவரே ஓட்டை கொடுத்துட்டு இவரே காண அடிச்சா இது என்ன நியாயம்? இது ஒரு அடியாருக்கு செய்யற நன்மையான ஒரு பையன் கேட்டான். அதுக்கு சேர்க்கிற ஒரு உரை எழுதினார். ஓடு கொடுத்து விட்டு அந்த வைத்த இடத்துல காணாமல் போக செஞ்சார் பாருங்க, அதான் சுவாமி வேலையே. எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். இந்த உலகத்தை வைக்கிறார், அவர் தான் எடுக்கிறார். இந்த உடம்பை கொடுக்கிறார், அவர் தான் எடுக்கிறார். வீட்டை கொடுக்கிறார், வீடு இருக்குது, நம்ம போயிடுறோம். பத்திரம் இருக்குது, பத்திரமா நம்ம போட்டோம். வீரோட பத்திரம் இருக்கு, நம்ம எழுதணும் காணும். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் ஆதலால் ஓடு மறைச்சு செஞ்சார். வந்து கேட்டார், ஓடுங்கப்பான்னு. அடியார் திருநெல்வேலி போய் பாக்குற பீரோல ஓட்ட காணும். மனைவியை கேட்டார், எனக்கு தெரியாதுன்ட்டு அவர். அங்கேயே வந்து கையை கட்டிட்டு ஓடு வச்ச இடத்துல காணும் திருவோடுன்னு கேட்டார். பொய் சொல்றியான்னு கேட்டார். சத்தியமா பொய் சொல்லன்னார். நீ ஒரு கள்வன், கபட பேசுகிறாய் என்று கண்ணாமன்னு சுவாமி திட்டினார். ஏன் திட்டார்னா, அப்பவாது கோவம் வந்து இவன் என்ன பண்ணுவான்னா, எப்போ கொடுத்தேன்னு கேட்டுருவான். நீ யாரு? ஐயா சொல்ற மாதிரி உன்னை பார்த்ததே இல்லைண்ணா. உள்ளபடியே திருநீலகண்டத்து குயவனார பார்த்து சிவபெருமான் அடியாவடத்தை வந்து கண்ணா பின்னாடி திட்டுறார். திருடனா நீ, கல்வனா நீ, கபடு உள்ளவனா நீ, வஞ்சகனா நீ அப்படிலாம் சொல்றாரு. அப்பவாது உள்ள இருக்கிற மனைவி எங்க வாங்க, அந்த ஆள் அந்த பேச்சு பேசுறான், ஒரே ஒரு வார்த்தையை முடிச்சிருங்க. என்னன்னா, நான் உன்னை பார்த்ததே இல்லை. ஆனா இந்த வார்த்தையை போடு வாங்கினத மனசாட்சி இருக்கும் போது அதை மாத்தி சொல்றதுக்கு பேரு தான் பழிபாவங்களுக்கு அஞ்சுதல். இப்படி வாழ்ந்தவர்களுக்கு பேர் தான் பெரியவர்கள். அவர்கள் புராணம் தான் பெரிய புராணம். அது சொல்றார். ஆதலினால நான் நேத்து அப்படி சொன்னியப்பா, அவ்வளவு பெரியவரா இருக்கிற சுவாமியை பத்தி நாங்க பேசுறோம், உனக்கு கொஞ்சம் கூட ஊன் உருகலியா என்று அந்த பெண்கள் எல்லாம் அந்த பெண்ணை கேட்டார்கள். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாய் என்ன முன்னம் தேசேர்மெடுகு உப்பாய் என்னான என்னறைகள் இன்னமுதென்றெல்லோமும்
சொன்னோம் கேள்வேராய் இன்னம் துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியாள் என்னே துயிலில் பரிசேலொரெம்பாவாய். சம்பளம். இந்த 7வது பாடல் இதுல ரொம்ப அருமையான ஒரு செய்தி சொல்ற. சின்னங்கள் கேட்ப, அதாவது ஒரு கோயில் இருந்ததுன்னா அந்த கோயில் 6 கால பூஜையில ஒலி கேட்கும். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. அப்ப சுவாமி ஒலி கேட்கும். அதாவது கோயில் மணி ஓசை கேட்கிற அந்த ஒலியை கேட்கிற இடத்துல குடியிருக்கணும். மடவளாகம், சந்நிதி தெரு, மகாதான தெரு, இப்படி பல விஷயம். மகாதான தெருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? மகாதான தெருன்னா அந்த காலத்தில் ஆட்சி பண்ணிய மன்னர்கள் அந்த கோயில் பூஜை பண்ற அந்தணர்களையும் குருக்கள் மற்ற பிராமணர்களையும் அந்த தெருவில் குடி வைப்பாங்க. அந்த தெருவில் குடி வச்சுட்டு அந்த 50 வீடோ 20 வீடோ 30 வீடோ வச்சுட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரி கிடையாது, அவர்களுக்கு வாடகை கிடையாது, அந்த வீட்டுக்கு விலை கிடையாது. அரசன் கோயில் பணி செய்கின்ற மக்களுக்கு என்று கொடுத்த தானம் ஆதலால் மகாதானம். நம்ம கொடுக்கறதெல்லாம் மக்கள் தானம். என்ன அருமையான சொல்லாட்சி! மக்கள் தானம் வேறு, மகாதானம் வேறு. மகாதானமா கொடுத்தாங்கன்னா அதுக்கு இறையிலின்னா வரி இல்லை. இன்னைக்கு என்ன வரி இல்லைன்னு கேட்டா நம்ம எல்லோருக்கும் வரி உண்டு, சில பேருக்கு வரி இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், உண்மை நம்ம நாட்டு சட்டம் அப்படி இருக்கு. சம்பந்தமூர்த்தியை நானும் பென்ஷன் வாங்குறோம், எங்களுக்கு பென்ஷனுக்கு வரி உண்டு. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 வருஷம் பணியாற்றுபவர்கள் அவங்க ஊதியம் கொடுக்கிறாங்க கவர்மெண்ட்ல, அதுக்கு அந்த பேமெண்ட்டுக்கு அக்யூட்டன்ஸ் உண்டு, நோ டாக்ஸ். எம்பிக்கு சம்பளம் உண்டு 5 வருஷத்துக்கும், நோ டாக்ஸ். வரி கிடையாது அவங்களுக்கு. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இது மாதிரி அந்த காலத்துல கோயில்ல பணி செஞ்சவங்களுக்கு, குருக்களுக்கு, ஓதுவார்களுக்கு, மற்ற பிராமணர்களுக்கு இறையின வரி, இறை இல்லாத நிலமாக, இறை இல்லாத வீடுகளாக அந்த தெருவு அப்படியே கம்ப்ளீட்டா அவங்க மட்டும் குடியிருக்கணும். ஏன் தெரியுங்களா? அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். ஏன் தெரியுங்களா? அப்படி ஒரு அந்த தெரு அமைச்சிட்டான் தான் அதுல மங்களகரமான ஒலி மட்டும் கேட்கும். அது மட்டும் இல்லை, தெருவில் வேறு விதமான புலால் விற்கப்படாது. புலால் வித்திட்டு போற அந்த ஓசை நம்ம காதல விழக்கூடாது. அப்படிதான் நம்பி நாங்க மயிலாப்பூர்ல குடி போனோம், நானும் என் ஒய்ஃபும். அந்த மயிலாப்பூர் காரணேஸ்வரர் கோயில் வாசல்ல போட்டு விற்கிறாங்க. அதாவதுங்க என்ன போயிடுச்சுங்க எல்லாம். மகாதான தெரு என்று ஏன் வைத்திருந்தார்கள் என்றால் அங்கே உயிர் இரக்கம், ஜீவகாருண்யம். ஏன்னா அங்க இருக்கிற யாரும் அதை வாங்க மாட்டாங்கிறதுனால அந்த விற்பனை இங்க வராது. இதெல்லாம் அது காதல் அந்த ஓசை வாங்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த வகையில சொல்லுகிறார். அந்த பாட்டு முதல் வரி படிங்க, சொல்லுப்பா. அன்னே சொல்லி அந்த நட்பர் ஒரு வரி சொன்னனே, சின்னங்கள் கேட்பா. அருமையான வரிங்க. அதாவது கோயில் ஓசை, இப்ப நம்ம உடையார் திரு பிள்ளையார் கோயில்ல நாங்க தினந்தோறும் அந்த ஓசையை கேட்கிறோம். அது ஐயா இருந்து எப்ப பண்ண அங்க இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. மணிக்கு ஒரு 9 மணி, 10 மணி, 11 மணிங்கிற வகையில அந்த உடையார் திரு பிள்ளையார் கோயில்ல இருந்து உச்சியில இருந்து ஒரு ஓசை எங்க வீட்டுக்கு காதுல விழுது. அங்க அண்ணா நகர்ல குடியிருக்கோம். அந்த ஓசையை கேட்டாலே ஒரு விதமாக, அப்பா சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். அதை கேட்ட உடனே சிவபெருமானே, ஐயா பரமேஸ்வரா, லோகநாதா, மகாதேவா சொல்லுவாங்களாம். அடுத்து என்ன வரி?
தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். நெருப்பை சார்ந்த மெழுகு எப்படி உருகுமோ, தீசேர் மெழுகுன்னா நெருப்பை சார்ந்த மெழுகு எப்படி அப்படியே தானா உருகுமோ அது போல தென்னா என்னா, தென்னவனே, பாண்டியனே, பாண்டியனாக வந்து ஆட்சி பண்ணியவரே, சோமசுந்தர பாண்டியனாக வந்தவரே, சிவபெருமானே, சொக்கநாதா என்று சொன்னா அந்த வார்த்தை காதுல வந்தோடனே தீசேர் மெழுகு ஒப்பாயா இருந்த நீ எப்படிமா அப்படி தூங்குற, இன்னும் உனக்கு அந்த தூக்கத்தை விட்டு எழுந்து வர வேண்டும் என்ற எண்ணம் இல்லையான். இந்த பாட்டுல ஒவ்வொன்றிலையும் ஏலோர் எம்பாவாய், ஏலோர் எம்பாவாய் என்று வார்த்தை வரும். அதை நம்ம சொல்லும் பொழுது ஏலோர் தனியா பிரிக்கணும், எம்பாவாய் அது ஒவ்வொரு பாட்டினுடைய மகுடம். நம்முடைய திருவாசகத்தில் என்ன ஒரு பெரிய குறிப்புன்னா, பெண்கள் சேர்ந்து விளையாடுகிற விளையாட்டு, வழிபாடு செய்கிற கூட்டு வழிபாடு, அதுக்குரிய அந்த பாடலை எழுதிய பொழுது கடைசி சொல்ல வச்சு அந்த நூலுக்கு பெயர் வச்சிருக்கார். அம்மானை திருவம்மானை, பூசல் பொன்னூசல். அது மாதிரி இங்க என்னன்னா எம்பாவாய் திருவம்பாவை, ஏலோர் எம்பாவாய், ஏலோர் அசைச்சொல் அழைத்து சொல்லுகிறார்கள் என்னது பாட்டு. கோடி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரம் சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழுப்போருள்கள் பாடினோம் கேட்டிலையோம் பாடியேதென்ன உறக்கமோவாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் யூவாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேல் ஒரும்பாவம்பலம். பெண்கள் இறைவனை பற்றி ரெண்டு சொல்லுகிறார்கள். ஊழி முதல்வனை, அருமையான தொடர். ஊழி காலத்திலும் இருக்கின்ற பெருமான், பல்லூழி காலங்கள் நடந்த பிறகும் கூட, ஊழி முடிந்துவிட்ட பிறகும் கூட அவர் இருப்பார். ஆனா நம்ம என்ன கருதணும்னா, எல்லா விதமான ஊழி முடிவிலும் அவர் இருப்பார் என்றால் அவர்தான் ஊழி காலத்தை நிர்ணயிக்கிறவர். நீங்க ஊழி காலத்திற்கு பிறகு அவர் இருக்கிறார்னா அந்த ஊழி காலத்தை நிர்ணயம் பண்றது அவர்தான். இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வானிலை அறிக்கை சொல்லுபவர்கள் கோடிக்கணக்கான செலவு செய்து வானிலை ஆராய்ச்சி செய்து இந்த மாதம் இத்தனாம் தேதி கடலோர பகுதிகளிலே, கடலோர மாவட்டங்களிலே கடுமையான மழை பொழியும், இடி மின்னலோடு கூடிய மழை பொழியும், அங்கும் இங்குமாக பெரிய சேதம் உண்டாகும், இதை சொல்ல முடியுமே தவிர தடுக்க முடியாது. மனித எத்தனத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஞ்ஞானத்தின் விளைவு என்னவென்றால், விஞ்ஞானம் தோற்று போகிற இடத்தில்தான் மெய்ஞானம் தோன்றுகிறது. விஞ்ஞானம் எங்கே தோற்கிறது? வருகிற மழையை நிறுத்த முடிகிறதா? என்ன தெரியுதுன்னா, மழை வரும், இடி மின்னல் வரும், ட்ரெயின்லயே உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கும் 40 மணி நேரம். இந்த கொடுமையெல்லாம் பார்க்கத்தான் நம்ம இருக்கிறோமே தவிர இதை நம்ம தடுக்க முடியல. என்ன காரணம் என்றால், இதை தடுக்கிற வல்லமை உலகத்தில் எந்த மனிதன் கையிலும் சாமி கொடுக்கல. அவர் கண்ட்ரோல் இருக்கிறவங்க வருணன், வாயு பகவான், வருண பகவான், வாயு பகவான். சுவாமி ஒரு ஆணை போட்ட, பண்ணி உள்ளபடியே சென்னை சேதமோ நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி சேதமோ நடக்காம இருக்கணும்னா சுவாமி ஒரே ஒரு போன் எடுத்து வருணனுக்கு, ஏன்னா வருணனுடைய செல்போன்லாம் சாமி வச்சிருக்க, ஏய் அவன் ஏச்சி சுவாமி வருணன் தானே பேசுற, ஆமா சுவாமி வேண்டாம், சென்னை பாதிக்க வைக்காத, ஸ்ரீவைகுண்டம், திருநெல்வேலி, நம்ம திருச்செந்தூர், நம்ம பையன் அங்க இருக்கிறான், திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்க வைக்காத, தூத்துக்குடி எல்லாம் உத்தரவுன்றோம்.
ஒரு வார்த்தையில சிவபெருமான் சொல்ல வேண்டிய விஷயத்த நீங்க 1000 கோடி செலவு பண்ணாலும் காப்பாற்ற முடியலன்னு சொன்னா நம்ம எங்க இருக்கிறோம், சாமி எங்க இருக்காருங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம கையில இல்ல சார். நம்ம நிவர்த்தி தேட முடியுமே தவிர, நிவாரணம் கொடுக்க முடியுமே தவிர, நிவாரணம் கொடுக்கிற சூழல் வராமல் காப்பாற்ற முடியாது. மனிதன் அவ்வளவுதான். நம்ம என்ன அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா? அதனால சுவாமியை பொறுத்தவர் அவர் ஆனா ஒன்னே ஒன்று செஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாதமும் சித்திரை மாசம் 1ஆம் தேதி பஞ்சாங்கம் படிக்கிற பொழுதோ மற்ற இடத்துலயோ ஐப்பசி கார்த்திகை மாதங்களில பரமேஸ்வரா உலகத்தில் எந்த இடத்திலையும் அடைமழை காரணமாகவோ அதிர்ச்சி மழை காரணமாகவோ மக்கள் போட்ல போய் அப்படியே சோத்துக்கும் தண்ணிக்கு கஷ்டப்பட்டு கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் இறந்து போகும்படியான சூழ்நிலை கொடுத்துடாதீங்க சுவாமி என்று கெஞ்சத்தான் நமக்கு முடியுமே தவிர அவரை மிஞ்ச முடியாது. ஆனா அதை புரிந்து கொள்ள வேண்டியது மன்னர்கள். நான் மன்னர்கள் என்று பாதுகாப்பா சொல்றேன். அப்படி சொல்றதா நல்லது. அந்த காலத்து மன்னர்கள் பயந்தார்கள். உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமா இருக்கு. பெரிய புராணத்துல ஏர்கொன்னு கலிக்காம நாயனார் ஒருத்தர், உலகமே மழை பொழியல, வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, உயிர்கள் எல்லாம் பயிர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம். நேரா போனார் சுவாமி கிட்ட. சுவாமி பரமேஸ்வரா, என்னப்பா 12 வேலி என் சொந்த நிலத்தை எழுதி தர்றேன், உங்க கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்றேன், அதை நீங்க உங்க கோயில் சொத்தா வச்சுக்கிட்டு அதை கோயில நிர்வாகம் பண்ணி அதுல திருவமுது படைச்சு ஏற்பாடு பண்ணீங்க. 12 வேலி நிலம் எழுதி தர்றேன், தயவு செய்து மக்களை காப்பாற்ற அந்த மழையை பொழிய வைங்க சுவாமி, ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று நல்லார் ஒருவர் உளரேல். ஏர்கொண்டு கழிக்காம நாயனார் இதுல அகச்சான்று இருக்க. உடனே சுவாமி என்ன பண்ணார், 12 வேலி முதல்ல நிலத்தை வாங்கிக்கிட்டார். எழுதி கொடுத்த உடனே வர்ணனை கூப்பிட்டு அவருக்கு என்னங்க 12 வேலி நிலம் வந்தானு ஒரே ஒரு போனு, டேய் வரணா சுவாமி கவனிச்சுக்க மழை பொழி, ஏன் அப்படி வறண்டு கிடக்கெல்லாம். உடனே மழை பொழிஞ்சு ஏரியெல்லாம் நிரம்பி குளம்லாம் நிரம்பி ஆறெல்லாம் நிரம்பி மக்கள்லாம் செழிப்பா இருந்தாங்க. ஓவரா மழை பொழிய ஆரம்பிச்சுட்டு உடனே மக்கள்லாம் என்னப்பா இவ்வளவு மழை பொழியுது எங்கெல்லாம் தாங்க முடியல சொன்ன உடனே திரும்ப ஏர்கொண்டு அடிக்காம நான் என்ன திரும்ப சுவாமிகிட்ட போய் பரமேஸ்வரா என்னப்பா இன்னொரு 12 வேலி நிலையை தர்றேன், தயவு செய்து மழையை நிறுத்திருக்கு சாமி, வேணா மக்கள் தாங்க மாட்டாங்க. நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு மழை அதிகம் பெய்யுது, யாரா நில கோயில் எழுதி வச்சிருக்காங்களா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, அந்த புராணத்தை படிச்ச பிறகும் அது பாட்டுக்கு இருட்டும் சொல்லிவிட்டு கோயிலுக்கு இருக்கிற நிலத்தை கபலீகரம் பண்ண பாக்குறாங்களே தவிர நம்ம சொந்த நிலத்தை கோயிலுக்கு எழுதி வைப்போம். ஏன்னா இன்னும் சொல்ல போனா அவர் கொடுத்த நிலம், அவர் கொடுத்த பூமி, அவர் கொடுத்த உடம்பு, இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு 12 24 வேலி நிலத்தை சொந்தத்தை எழுதி வச்சார் அவர். அதனால் மழை பொழிந்தது, மழை நின்றது. இந்த ரகசியத்தை மன்னர்கள் புரிந்து கொண்டு ஆட்சி பண்ண வேண்டும் என்பதை நான் பெரிய புராணம் படிக்கணும். இன்னும் சொல்ல போனா பெரிய புராணம் இந்திய நாட்டினுடைய தேசிய நூலாக ஒரு நாள் அறிவிக்கப்பட வேண்டும். அன்றுதான் இந்த நாட்டில் தெளிவு கிடைக்கும், எதை எப்படி அணுகணும்னு. அந்த வகையில சொல்றார். அவர்தான் ஊழி முதல்வன் சுவாமி. ஊழி முதல்வனை, ஊழியினுடைய அடுத்தது அவர் எப்படி ஏழை பங்காளன். சுவாமி யாரா? ஏழைன்னா அம்பாள். ஏழைன்னா ஏழைன்னு பணத்தை விட ஏழைன்னா அம்பாளுக்கு ஒரு பெயர் உண்டு. ஏழையை பங்கில் கொண்ட ஏழை பங்காளன். இதுல இருந்து நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, எங்க சுவாமி ஏழை பங்காளன்னு சொல்லுங்க, 2 அர்த்தத்துல இருக்கட்டும், அது எப்படி வேணும் எடுத்துட்டு போட்டு. அதனால ஏழை பங்காளரை முதல் வரி என்ன? கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும். அருமையான வரிங்க. சிலம்பன்னா ஒலிக்கேன்னு அர்த்தம். கோழி கூதுன்னு சொல்றோம் இல்ல, கோழி கூதா சேவல் கூவுதா? என்ன தம்பி? சேவல் தான் கூவுது, கோழி கூதுன்னு படம் எடுத்துட்டான்.
அப்ப கோழி கூவுதுங்கிறது உண்மையா பொய்யான்னு கேட்டா, இப்ப அடுத்த இன்னொன்னு சொல்றேன். முருகப்பெருமானுடைய கொடியில கோழி இருக்கா சேவல் இருக்கா? சேவல் இருக்கு. முருகனுக்கு கோழி கோடியோன்னு ஒரு பேர் உண்டு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த அந்த பறவையை பொறுத்த வரையிலும் கோழி என்ற சொல்லும் சேவல் என்ற சொல்லும் இருபார் பொது சொல்லாக இலக்கிய வழக்கத்தில் இருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொண்டாதான் இதை அர்த்தம் பண்ணிக்க முடியும். கோழிய சரி, நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். விடியற காலை 4 மணி ஆச்சுன்னா நமக்கு அலாரம் வேண்டியிருக்கு, டைமிஸ் வேண்டியிருக்கு, யாராவது ஒருத்தர் எழுப்ப வேண்டியிருக்கு, இந்த மாதிரி கதவை தட்ட வேண்டியிருக்கு பெண்கள் வந்து. ஆனா கோழிக்கு எப்படி விடிய காலம் தெரிகிறது? கரெக்டா கூவுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது என்ன பண்ணுமா, அருமையான விஷயம் சார் அது. இந்த கோழி என்ன பண்ணும், விடிய இருக்க தூங்கும் போது மூக்கு அப்படியே இந்த பூமிக்கு மேல குத்தி வச்சுட்டு தூங்குமா. அப்ப விடியற காலை 4 மணி 4:30 மணி பூமியில ஒரு அதிர்வு வருமா. நமக்கு தெரியாது, நம்ம 4 மணிக்கு எழுந்தால் அந்த அதிர்வு எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். பூமி அதிர்வு, நில அதிர்வு. அது அந்த கோழி என்ன பண்ணா, கோழி சேவல் எதை வேணா வச்சுங்க, அது மூக்க வச்சுக்கிட்டு அந்த நிலத்துல அப்படியே தூங்கும். அந்த பூமி அப்படி ஒரு அதிர்வு அதிரும், உடனே முடிச்சுக்கிட்டு கூவ ஆரம்பிச்சுடும். அந்த கோழிக்கு அல்லது சேவலுக்கு அந்த விடியற் காலை என்பதை உணர்த்துவது அந்த பூமி அதிர்வின் மூலமாக பரமேஸ்வரன். ஐம்பூதங்களை சுவாமி அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு சார் அவரு. கோடி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், அருமையான வரி. குருகுனா நாரை. இது அப்படி சொல்லிட்டு அதை எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. அடுத்த 3 வரி என்ன? அது கேடில் கேடில் பரஞ்சோதி கேடில் பரங்கருணை விழுப்பொருள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கேள் அப்படி சொல்லுக்கு என்ன அர்த்தம் சொல்றேன். ஒப்புமை, உவமானம், ஈக்குவாலிட்டி என்ன அர்த்தம். கேள் கேள் இல் பரஞ்சோதி. அப்ப ஒப்புமை இல்லாத பரஞ்சோதி, ஒப்புமை இல்லாத பரங்கருணை, ஒப்புமை இல்லாத விழுப்பொருள். இது அப்படியே கம்பன் வாங்கினாருங்க. கம்பநாட்டாழ்வார் ராமாயணம் பாடம் வரும்போது திருவாசம் படிச்சிருக்காரு, எல்லாத்தையும் படிச்சிருக்காரு சார். அந்த காலத்துல ஒன்று எழுதுறாரு, 1000 ராமர் நின் கேள் ஆவாரம். கம்பராமாயணத்துல குகன் சொல்றான் வரதனை பார்த்துட்டு, வரதா உனக்கு உங்க அம்மா ஆட்சி வாங்கி கொடுத்துட்டாங்க, ஆனா அந்த ஆட்சி எனக்கு வேண்டாம்னு துச்சமா நினைச்சிட்டு அதர்மத்தின் வழியில் வந்த இந்த ஆட்சி எனக்கு வேண்டாம்னு. நல்ல வேலையா பரதன், இதெல்லாம் பாட வச்சாலும் நல்லது. எங்க அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆட்சியை எனக்கு வேண்டாம்னு. நான் உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்றேன். தஞ்சை ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டியிருக்காருல்ல, அவர் கட்டி 1000 வருஷம் ஆகுதுங்க. அதுக்கு விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் கட்டின கோயில்ல ஒரு சின்ன செதில் கூட இந்த 1000 ஆண்டுகள் ஏற்பட்ட சுனாமி, இடி, மின்னல், புயல் எதிலையும் ஒண்ணு கூட செதில் கீழே விடலைங்க. அப்படியே நிக்குது அந்த கோயில். அதுக்கு அஸ்திவாரம் காரணமா, கட்டுமான பணி காரணமா, என்ன காரணம்? அதெல்லாம் காரணம் இல்லை. சுவாமி அருள் காரணமா? அருள் தான் காரணம். ஆனா ராஜராஜ சோழன் கட்டின கோயில் ஏன் சுவாமி அவ்வளவு அருளை கொடுத்திருக்காருன்னா, ராஜராஜ சோழன் பழிபாவங்களுக்கு அஞ்சியவன், பெரியவன். அது காரணம் சொல்றேன், வரலாறு வருது, அதெல்லாம் யாரும் சொல்லுவார் இல்ல. ராஜராஜ சோழன் அப்பா இறந்த உடனே அவங்க சித்தப்பா உத்தம சோழன்னு பேரு, அவரு ஆட்சி வர ஆசைப்படுறார். ஆனா ராஜராஜ சோழன் அப்பா இறந்தோட ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வரணும் மகன்கிற முறையில. அப்பா மகன், சித்தப்பா ஆசைப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டான் ராஜராஜ சோழன். ஏறத்தாழ 15 வயசு இருக்கும், 18 வயசு இருக்கும். நேரா சித்தப்பாட்ட போனான். சித்தப்பா, என்னடா தம்பி, நீங்க ஆட்சியில உட்காருங்க. இல்லப்பா வேண்டாம், என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா ஆட்சி மறைஞ்சாரு, நீ தான் உட்காரு. இல்ல சித்தப்பா, நான் உள்ளக்குள்ளேயே ஒண்ணு நினைக்கிறேன் சித்தப்பா. என்னடா தம்பி, நீங்க மனம் வருத்தப்படும்படி நிலையில் நான் ஆட்சியில உட்கார்ந்தா அந்த ஆட்சி மாட்சியா இருக்காது சித்தப்பா, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, நீங்க உட்காருங்க ஆட்சியில. ராஜராஜ சோழன் வேண்டிட்டாங்க, கேட்டுக்கிட்டான்.
என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என்று ராமன் கருதியது மாதிரி எங்க சித்தப்பா பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோன்னு ஆட்சி கொடுத்துட்டான். ராஜராஜ சோழன் வரலாறு. உடனே அவங்க சித்தப்பா என்ன பண்ணார்? இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன். சித்தப்பாட்டு ஆட்சி கொடுக்கும்போது ராஜராஜ சோழனுக்கு இவர் இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பார்? அதுவரை ஆட்சி அது 5 வருஷமா சத்தம் போனா போதும் கொடுத்துடலாங்க. அதுக்கே கொடுக்க தயாரா இல்லைங்கும் போது இது 5 வருஷம் இல்லையே. சித்தப்பா உயிரோடு இருக்கிறவர் அவருதான் அரசன். ராஜராஜ சோழன் கொடுத்துட்டான். சித்தப்பா அவனு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறார். கூடவே இருந்து உதவிட்டு இருக்கிறான். ஆனா சித்தப்பா எத்தனை ஆண்டு இருந்தாலும் ஆட்சியில் இருக்கட்டும். ஒருவேளை சித்தப்பா ஒரு 30 வருஷம் ஆட்சியில் இருக்கும் போது இவன் இடையில இறந்துட்டான இவன் ஆட்சியில் உட்கார முடியாம போயிருக்கும். சார் நடந்தது சார். இது நம்ம தஞ்சாவூர்ல தமிழ்நாட்டில் அப்பாவை கொண்டு விட்டு ஆட்சி வந்தவன் தான் வடநாட்டில் இருக்கிறவன். நம்ம ஆள் அப்படி இல்லை. அப்பாவுக்கு ஆட்சியை கொடுக்கலாம் பாரு. சித்தப்பாவுக்கு கொடுத்தான். சித்தப்பா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். இது அப்படியே சர்வேஸ்வரன் பாக்குறார். அப்பெல்லாம் கோயில் கட்டல, தஞ்சாவூர் பெரிய கோயில். பெருமான் பார்த்தார். தனக்கு கிடைக்கிற உரிமையை பெற்றிருக்கிற அந்த ஆட்சியை சித்தப்பா விரும்புறாங்க கொடுத்துட்டு அவரு துணையா இருக்கிறா, எந்த வம்பு பண்ணாம எந்த ஆட்சியை பிரச்சனை பண்ணாம இருக்கிறான்னா இவன் ஆட்சியில் உட்கார வைக்க வேண்டிய ஏன் கடமைன்னு ஈஸ்வரன் தன் கையில் எடுத்துக்கொண்டார் அந்த பவரை. அதனால சித்தப்பாவை ஒரு 15 வருஷத்துல சாமி ஆட்சிக்கிட்டார். நீ ஆட்சி பண்ணது போதும், என் சிஷ்யன் ஆட்சி. என்ன தெரியுது சார்? இன்னொருத்தர் ஆசைப்படுகிற பொழுது அவங்க ஆட்சியை புறக்கணித்து விட்டு நம்ம தர்மத்தை புறக்கணிச்சு உட்கார்ந்தோம்னா அது நிலைக்காது என்று புரிந்து கொண்ட தத்துவ ஞானி ராஜராஜ சோழன். இந்த வரலாறு சொல்றது இல்லையா? உடனே சாமி பார்த்தார். சரிப்பா, உங்க சித்தப்பா தான் இறந்துட்ட, நீ உட்கார ஆட்சியில. அதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில உட்கார்றான். உட்கார்ந்தா இலங்கை, இது நம்ம சிங்கப்பூர், மலேசியா, பர்மா எல்லா நாடுகளும் போய் ஜெயிச்சுட்டு வர்றான். ஏன்னா அவன் தொட்டது தொடங்குது, வச்சது விளங்குது. ஏன்னா சுவாமி கூட இருக்கார். எல்லாம் முடிச்ச பிறகுதான் வந்து கோயில் கட்டுறான், பிரகதீச ஆலயத்தை. என்ன தெரியுதுன்னு கேட்டா, இறைவன் தனக்கு கோயில் கட்ட ஒரு ஆன்மாவை அவர் தகுதி நோக்கி தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்றார் என்பதுதான் தத்துவம். அப்படி அமைஞ்சு. அதனால என்ன தெரியும், அந்த வகையில கேழில் சொல்றாரு பாரு. கேள்னா ஒப்புமை. கம்பராமத்தை வருது பாரு. பரதனை பார்த்து குகன் என்ன சொல்றாரு? ஏப்பா, உனக்கு உங்க அம்மா ஆட்சி வாங்கி கொடுத்தா நீ வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டியே. எனக்கு வேண்டாம் ஆட்சி, எங்க அண்ணனுக்கு தான் ஆட்சி இருக்கும். எங்க அம்மா செஞ்ச மிகப்பெரிய பாவம். நான் அவளை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். போய் எங்க அண்ணனை ஆட்சி வர போறேன். ஒருவேளை எங்க அண்ணன் வரல, நானே ஆட்சியை விட்டுட்டு எங்க அண்ணன் ஊருக்குள்ள நுழையிற வரை ஊர் எல்லையில தான் இருப்பேன்னு ஒருத்தன் தவம் பண்றான்னா அவன் தான் பரதன். அத குகன் நினைக்கிறான், 1000 ராமர் நின் கேள் ஆவாரோ, 1000 ராமர் உனக்கு ஒப்புமை ஆவாரோ. இந்த சொல்ல எங்கேருந்து எடுத்தான் கம்பன்னு கேட்டா திருவம்பாவை. கேழில் பரஞ்சோதி, ஒப்புமை சொல்ல முடியாத பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை என்று பாடி. இப்படியெல்லாம் நாங்க சொல்லி பாடுறோமே, நீ இவ்வளவும் கேட்டுட்டு பேசாம இருக்கிறிய, தூங்குறியப்பான்னு அந்த பெண்கள் அவளை எழுப்பினார்கள். முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பெற்றியனே முன்னை பிராயாதாள் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரேயம் கணவர் ஆவார் அவர் உகழ்ந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே யமக்கின்குணல் கூறியே இன்ன கூறையும் இலோம் ஏலோரெம்பாவாய். சான்றோர்கள் பெருமக்களே, இந்த பாடல் 9ஆம் பாடல், திருவம்பாவையில 9வது பாடல். திருவம்பாவையின் 9வது பாடலும் 19வது பாடலும் பாவையினுடைய இந்த பிரார்த்தனையினுடைய விளக்கத்தை கூறுவது. 9ஆம் பாடல பாருங்க.
அருமையாக சொல்றாங்க அந்த பெண்கள் எல்லாம். இந்த முதல்வர் என்ன, முன்னை பழம் பொருட்டும் முன்னை பழம் பொருளே. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நாம இந்த உலகம் எப்ப தோன்றியதுன்னு சொல்றோமோ அதுக்கு முன்னாடி சாமி இருக்கார். இங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்முடைய திருவாசகத்தை பதிப்பித்தவர்கள் முதல் பகுதியாக இருக்கிற சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்ற அந்த பகுதியை பதிப்பிச்ச பொழுது அதற்கு ஒரு தலை போட்டாங்க. சிவனது பழமை கூறியதுன்னு எழுதல, சிவனது அனாதி முறைமையான பழமை கூறியது எழுதுறாங்க. அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா, சிவனது பழமை என்பது வேற, அனாதி முறைமையான பழமை என்பது வேற. இப்போ நாமெல்லாம் உள்ளபடியே கால கணிதம், கிபி கிமு, இரவு பகல், போன மாசம் இந்த மாசம், போன ஆண்டு இந்த ஆண்டு என்றெல்லாம் 5000 ஆண்டு இதெல்லாம் வச்சு கணக்கு பண்றதுக்காக சூரியனை வச்சு கணக்கு பண்றோம். அதாவது நாள் என ஒன்று போல் காட்டி உயிரிருவாள் அது உணர்வார் பெரிய என்ற ஒரு குரட்பார் உரையது பதினடகர். ஆதித்தன் முதலிய அளவைகளால், ஆதித்தன் சூரியன். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இரவு பகல் என்பதெல்லாம் ஆதித்தன் வச்சு பொடி பண்றோம். ஆனா இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், எனக்கு 50 வயசு ஆச்சு 100 வயசு ஆச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், கிபி கிமு சொல்லிட்டு இருக்கிறோம். அது என்ன எழுதுறார் மணிவாசக பெருந்தனுடைய தத்துவத்துல, சூரியனை வைத்து நீங்க என்ன காலம், முன்னை காலம், கிபி கிமு, அந்த காலம், பழமை காலம், 5000 ஆண்டுக்கு முன்னாடி, அப்ப சொல்றமே, இந்த சூரியனை வச்சு கணக்கு பண்ற இந்த காலத்தை வச்சு கணக்கு பண்ணும்போது சூரியனை படைத்ததே சிவபெருமான் என்றால், நாம எதை வச்சு கணக்கு பண்றோமோ அதை படைச்சது சுவாமின்னா அதுக்கு முன்னாடி அவர் இருக்காரு அர்த்தம். அதனாலதான் எழுதினாங்க நம்முடைய திருவாசக பதிப்புல, சிவனது பழமை இல்ல, அனாதி முறைமையான, ஆதி சொல்ல முடியாத, அவருடைய படைப்பில் தான் சூரியன் வந்து தோன்றுகிறான் என்பதனால அனாதி முறைமையான பழமை கூறியது என்று எழுதியதான் முன்னை பழம் பொருட்டும் முன்னை பழம் பொருளே. எவ்வளவு பழமையான பொருள் சொன்னா அதுக்கு முன்னாடி சாமி இருக்கார். சரி, அவ்வளவுதானா சுவாமின்னு கேட்டா, பின்னை புதுமைக்கும் பெருத்தும பெற்றியனே. இன்னைக்கு கம்ப்யூட்டர் யுகம், இன்னைக்கு வந்து செல்லு, ஸ்மார்ட் செல்லு, அது இது போக்குவரத்து, யூடியூப், அது என்னென்னமோ கணினி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் இவ்வளவையும் உங்களை ஏத்துக்கிறேன். இவ்வளவு மனிதன் கண்டுபிடிச்சுட்டான். செல்லு வச்சிருக்கோம், கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம், இங்கேருந்து மெசேஜ் அனுப்புறோம், இமெயில் அனுப்புறோம், எல்லாம் அனுப்புறோம். நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க மயிலாடுதுறையில இருக்கிற எனக்கு வேண்டிய ஒரு பிரஸ்ல இருந்து ஒரு பக்கம் மேட்டரை நான் சென்னைக்கு அனுப்புறேன். நான் இங்க ஒரு மேட்டரை கொடுக்கிறேன். அவர் என்னுடைய நண்பர் அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி வச்சு அந்த இமெயில் அந்த நம்பரை அப்படி தட்டுறாரு. உடனே இந்த ஒரு பக்கம் மேட்ரு அவங்க சிஸ்டத்துக்கு போயிடுது. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எப்படி போச்சு? போச்சுங்கிறது உண்மை. உடனே நம்ம என்ன சொல்றோம், அதுக்கு ஒண்ணு காரணம், இங்க ஒரு சிஸ்டம் இருக்குது, இங்க ஒரு லேப்டாப் இருக்குது, அங்க ஒரு லேப்டாப், அதெல்லாம் நான் கேட்கல. இந்த கருவி மூலமா அந்த கருவியில இந்த ஒரு பக்கம் மேட்ரு எழுத்து வடிவம் மாறாம, அந்த இங்கு வடிவம் மாறாம, ஒரு பக்கத்துல பாதி பக்கமெல்லாம் இல்லாம கரெக்டா அப்படி எழுத்து மாறா போய் அவங்க சிஸ்டத்துல உட்காந்து அவங்க அப்படி ஓபன் பண்ணி அதை எடுத்துடுறாங்களே, இது எப்படி நடக்குது? இதை கொண்டு போய் அந்த மேட்டரை கொடுத்தது யாரு? நான் பல பேர் கம்ப்யூட்டர் பிரஸ் எல்லாம் உட்காந்து கேட்டேன். அவங்க என்ன கையெடுத்து கும்பிட்டு காப்பி வாங்கி தர்றோம், செத்த இடத்த காலி பண்ணுங்க. ஏன் சார், நாங்களே பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்கோம், சம்பாரிச்சுக்கிட்டு அதுக்கு எடுத்து பிடிக்க போட்டிருக்கேன்னு. இல்ல, எனக்கு இன்னைக்கு காரணம் தெரியலையே. ரிமோட், அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுவாமியினுடைய ஆற்றலில், படைப்பு தத்துவத்தில் இங்க இருக்கிற ஒரு எழுத்து பகுதி அப்படியே அந்தரத்தின் மூலமாக வான் வழியாக அப்படியே அந்த சிஸ்டத்தில் போய் அது உட்காருது. நீங்க உடனே சொல்லலாம், அது செயற்கை கோளுக்கு போய் இங்க இருந்தால் அந்த செயற்கை, நான் செயற்கை கோளை வச்சுக்கிறேன்,
நீங்க நம்ம படிச்ச செயற்கைக்கோள், சுவாமி படிச்ச நவகோள், 9 கோள். அதுல இருந்து செயற்கைக்கோள் வந்திருக்கு. சரி வச்சுங்க. இந்த செயற்கைக்கோள் மூலமா பதிவாகி கரெக்டா அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த இமெயில் உட்காருதுன்னு சொன்னா, இந்த அமைப்பின் மூலமா சுவாமி இந்த உலகத்தை படிச்சு வச்சிருக்காருன்னா, நாம ஐயா மாதிரி இருக்கிறவங்க இங்க ஒரு மந்திர ஒலியை ஒரு யாகசாலை சொன்னா அது அப்படியே போய் வானத்தில் இருக்கிற கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமான் திருவடியில் இமெயிலா உட்காராதா? உட்காரும் இல்ல. உடனே சுவாமி என்ன பண்ண, இமெயில் ஓபன் பண்ணி, அவர் நிறைய இமெயில் வச்சிருக்க, அது ஓபன் பண்ணி அம்பாள் கூப்பிட்டுங்கவா, சிவன் சாப்பிடுங்க அம்பாள் சொன்ன செத்த இரு. நம்ம மயிலாடுதுறை சிவபுரம் பாடசாலை தலைமை ஆசிரியர் ஒரு இமெயில் வச்சிருக்காரு, அது மந்திர ஒலியில. அது வாங்கி பார்த்துட்டு அருமையா சுலோகம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு நம்ம ஆசீர்வதிப்போம். அங்கிருந்து ஆசீர்வதிக்கிறார். என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த கம்ப்யூட்டர், இமெயில் சிஸ்டம், சோன்ஸ் அத்தனை நாளும் இறைவன் அந்த காலத்துல மந்திர ஒலிகளை ஒரு இடத்திலிருந்து நாம் சொல்ல அது அப்படியே பதிவாகி அவர் திருச்செவிக்கு போகும்படியான இமெயில் அமைப்பைத்தான் இன்று மனிதர்கள் கண்டுபிடித்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது போலத்தான் சிவபெருமான் வச்சிருக்கிறார். தோடி செவின் பதியம் எப்படி பாடினா அவர் வருவாருங்க, வர்றாரு, வாப்பான்னா வர்றாருல. அதனால் அந்த வகையில அருமையான, இன்னும் சொல்ல போனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தானனை முன்படைத்தான்கிற பதியம் பாடுறார். திரு அஞ்சை காலத்துல பாடிக்கிட்டே போட்டார் கைலாயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார். பதியத்தை பாடி முடிச்சுட்டார், வெளில வர்றார். அந்த பதியம் அங்க கைலாயத்தில் இருக்குது, இங்கே எத்தனை ஆயிரம் மைலுக்கு அந்தாண்ட இருக்குது. உடனே அவருக்கு என்ன பண்றார், அது திரு அஞ்சை காலத்து பெருமாட்ட வரணும்னு நினைக்கிறார். தமிழ்நாட்டுக்கு ஆழிக்கடல் அறையா கூப்பிடுறார். ஆழிக்கடலை நிர்வகிக்கிற வருண அரையனே, தலைவன வருணனே, நீ போய் இந்த தமிழ் பதியத்தை, இந்த பாடல்களை திரு அஞ்சைக்களம் என்ற தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பெருமான்கிட்ட போய் கொடுத்துடு என்று அனுப்புறார். ஈக்கோட்டு புறம் கைலாயம் டு அஞ்சைக்களம் இமெயில் வந்திருக்கிறது. நடந்திருக்கே சார், நடந்திருக்கு இல்லைங்க ஐயா. இதைத்தான் நம்ம நம்பணும். பதிகங்கள் மூலமாக, நம்முடைய பாடல்கள் மூலமாக, நம்ம மந்திர ஒலிகள் மூலமாக, நம்முடைய எழுப்புகிற ஓசை மூலமாக பெருமான் திருச்செவிக்கு அது அந்தரத்தில் போய் சேர்ந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. அதனால் அந்த அடிப்படையில தான் அந்த முன்னை பழம்பொருக்கு தானே, முன்னை பழம்பொருக்கு முன் பின்னை புதுமைக்கு முன்னா நாம இன்னைக்கு எதை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு அப்புறம் அவர் இருக்கார். நீங்க 2024, 2124, 2324 ஆண்டுல இதை கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு சாமி ஒண்ணு வச்சிருக்காரு. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் ஒரு சுக்குப்படி வச்சிருக்காருங்க. நீங்க என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் அதுக்கு மேல ஒரு ரகசியம் வச்சிருக்காரு. வயிற்றுல இருக்கிற ஸ்கேன் பார்த்து, வயிற்றுல இருக்கிற குழந்தை 3 மாசம் 6 மாசம் கண்டுபிடிக்கிற மருத்துவருக்கு அந்த குழந்தை எப்படி கை கால் முளைக்குது, எப்படி கை கால் முளைச்சு பின்னாடி முளைக்கிற பல்லு அங்க முன்னாடி எப்படி அஸ்திவாரமா பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அது 6 மாசம் கழிச்சு பேசுது, 1 வருஷம் கழிச்சு பேசுதுன்னா அந்த பேச்சுக்குரிய அந்த ஆற்றலை அந்த ஆன்மா உடம்புக்குள்ள எப்படி பதிவாயிருக்கு இதை கண்டுபிடிக்க முடியாது. அதை செஞ்சு வச்சது நம்ம சுவாமி தான். இதை உருத்தெரியா காலத்து உள்பூத்து செய்கிறார். அந்த வகையில தான் நம்ம சிந்திக்க வேண்டும். அது சொல்றார், பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. அருமையான பாட்டு. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ. ஒரு பதிவு பண்றாங்க, விண்ணப்பம் போடுறாங்க பாருங்க. உன்னை தலைவனாக பெற்றவர்கள் நாங்கள். பிரான தலைவன். ஏன் தலைவர் அவருக்கு ஒரு இலக்கணம் சொல்றேன், தனக்கு மேல் தலைவர் இல்லாத தலைவர். நீங்க இன்னைக்கு யார தலைவர் சொன்னாலும் அவருக்கு மேல ஒரு தலைவர் இருக்க. ஆனா இறைவன் ஒருவர் தான் தனக்கு மேல் தலைவர். சேர்ந்தறியா கையான். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ் பணிவோம். கன்னி பெண்கள் 12 வயசு 14 வயசு பெண்களுக்கு சிவபெருமான் அடியார்களை கண்டா அவங்க திருவடியை தொட்டு வணங்குறவ எங்களுக்கு பக்தி இருக்குன்னு பெண்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு ஆனா அப்படிலாம் பெண்கள் வாழுகிற பொற்காலமா இல்லாம மாறிட்டு வருது. அடியார கண்டா நீங்க
நம்ம திரு தருமபுரம்னு திருநெல்வேலிட்ட ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு 2 பேச்சாளர் எங்கேயாவது போயிருக்காங்க. யாகசாலை நடந்துகிட்டு இருக்கு. யாகசாலை பூர்த்தி பூர்ணாதிக்குள்ளே பேசிட்டு இறங்கணும். அங்க ஒரு கச்சேரி ஓதுவார் மாதிரி பாடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு 3/4 மணி நேரம். 2 பேராசிரியர் உட்காந்து சொற்பொழி ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 பெண்கள் ஏத்தால உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போய் ஒருத்தர் சொல்றார், அடுத்து இந்த மாதிரி ஒரு சொற்பொழி ஆரம்பிப்பார், திரு தருமபுர பதிகம் பற்றி தலை பேசுற சொன்ன உடனே அந்த பெண்கள் ஒரு 4 பேர் எழுந்திருச்சு, பேச போறாங்களாடி போலாம். என்னங்க அது என்ன கேட்கக்கூடாத செயலா, தீண்டத்தகாத செயலா? நம்ம நாட்டுல அப்படி ஆயிப்போச்சு. நல்ல விஷயங்களை சொன்னோம்னா கேட்கக்கூடாத மாதிரி பாவமா கருதுறாங்களே. ஆனா இந்த பெண் எப்படி இருக்கா பாருங்க, நின்னடியார்த்தாள் பணிவோம் அன்னவரே என் கணவராவார். என்ன அருமை உறுதிமொழி. அதாவது அந்த அடியார் தான் உங்களுக்கு கணவன் வரணுங்கிறத அவங்க பெற்றோர் வற்புறுத்தல், இவங்களே முடிவெடுக்கிறாங்க. காரணம், நம்பிக்கைக்குரியவனாக அடியார் இருப்பார் என்று அந்த பெண்கள் நம்பினார்கள். அதான் முக்கியம். அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொடும்பாய் பணி செய்வோம். அந்த அடியாராக இருக்கிற கணவர் செய்யு சொன்னா நாங்க சிறமேற்கொண்டு செய்வோம். அதாவது என்ன தெரியுதுன்னா, கணவரா ஏத்துக்குவோம், அவங்க சொல்ற வார்த்தைக்கு மறுப்பு இல்லாம கற்பனப்படுவது சொற்றிரம்பாமை என்று வாழ்வோம். இப்படி வாழ்ந்த இன்ன வகையில் வாழ்ந்தா என்ன குறையும் இலோம், எங்களுக்கு என்ன குறையும் இலோமேல் ஏலோர் எம்பாவாய். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேரை ஒரு பால் திருமேனி ஒன்று அல்லல் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவார் ஒரு தோழன் தொண்டருளல் போதில் குலத்தரன் தன் கோயில் பிணா பிள்ளைகாள் ஏதவன் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலொரெம்பாவாய். நம்ம சிந்திக்க எடுத்துக்கொண்ட பாடல்கள்ல இது நிறைவு பாடல், 10வது பாட்டு. சிவபெருமான் எப்படி இருக்கிறார்? பாதாள, அதாவது நம்ம எதை நீங்க பாதாளம் கருதி அதுக்கு கீழே இருக்கார் அவருடைய திருவடி. திருவண்ணாமலையில திருமாலும் பிரம்மாவும் தேடி போன போது தேட முடியாது இந்த மாதிரி பாதாளம் கீழ் போயிட்டே இருக்கிற திருவடி. அவர் எங்க அதாவதுங்க நம்ம என்ன ஒண்ணு கருதணும்னா, நம்மால் வணங்கப்படுகிற கடவுள் ஈடு இணையற்றவர். அவர் மாதிரி ஒரு சொரூபம், பெரிய பெருங்கருணை யாரும் இல்லை. என்னங்க வேற யாருங்க விஷத்தை எடுத்து சாப்பிட்டு அமுதத்தை கொடுப்பா? இப்ப வந்தா நீ செத்த விஷத்தை சாப்பிட்டு உங்களுக்கு அமுதம் இருக்கு, அது நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். ஏன் விஷத்தை நீங்க சாப்பிட்டா என்ன, நீ சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடுறோம். தலைவருக்கு இலக்கணமா சொல்றா பாருங்க. அப்படிப்பட்ட பெருமான், நம்ம பெருமான் பாதாளம். அதே மாதிரி உச்சியில எவ்வளவு உயரத்தில் இருந்தா அதுக்கு மேலேயே சுவாமி இருக்கார். அப்படிப்பட்டவர் உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கிற பரமேஸ்வரன். அவருக்கு தோழன் எப்படியா? ஒரு தோழம் தொண்டருடன். அது என்ன ஒரு தோழம்னா, ஒரு தோழம்ங்கிற சொல்லு எண்ணிக்கையை குறிக்கிறது. பல ஆயிரம் கோடி அவருக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க. நாம என்ன ஒண்ணு கருதி கொள்ளக்கூடாதுன்னா, நம்மளை விட்டு அவருக்கு ஆள் இல்லை. இது மாதிரி நம்ம நினைச்சோம்னா சுவாமி இப்படிதான் திரிபுரங்களை எரிப்பதற்காக சுவாமி என்ன பண்ணார்? மேருமலையை வில்லா வச்சுக்கிட்டார், வாசுகி பாம்பா வச்சுக்கிட்டார், திருமால அம்பா வச்சுக்கிட்டார், சூரிய சந்திரன சக்கரங்களா வச்சுக்கிட்டார், பூமியை தட்டா வச்சுக்கிட்டார், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஏறி 4 வேதங்களை குதிரைகளை வச்சுக்கிட்டார். பிரம்மாவை குதிரை ஓட்டுறவனை உட்கார வச்சார். போய் ஏறி தேர்ல நின்னார் பாருங்க. கூசு ஊத்தின்னு எல்லாம் பேச்சுக்கிட்டாங்க. என்னன்னா, சிவபெருமானுக்கு என்னதான் இருந்தாலும் நம்மளை விட்டா ஆளு கிடையாது. சூரிய சந்திரன் பேசிக்கிறான், சூரியன் பேசுற சந்திரன் ஆமாடா நம்மள வர சக்கரமா வச்சிருக்காரு, நம்ம நவுர்லன்னா எங்க அவர் நவந்து போறதுன்னா, பூமி உடனே நான் தான் அவரை தாங்குறேன். நாம் தாங்க பூமி 4 வேத குதிரைகள், 4 வேதங்கள் நாங்க தான் இழுக்கிறோம். பெருமா நான் தான் ஓட்டுறேன்.
பேருமலை நான் தான் வில்லு, வாசுகி நான் தான் பாம்பு, திருமால் நான் தான் அம்புன்னு சுவாமி பார்த்தார். இதுக்குதான் கூட்டணி வைக்கும் போது பார்த்து வைக்கணும். அன்னைக்கு சுவாமி எடுத்த முடிவுதான் கூட்டணி வச்சுக்கிறது இல்லை, தனியா நின்று ஜெயிச்சு போடுறது. வச்சார். உடனே என்னன்னா கேட்டார், அப்படி வில்ல எடுத்து வளைக்க போனார்ல, குசு குசு பேசிக்கிட்டாங்கல்ல, ஒரு சிரிப்பு சிரிச்சார். அந்த சிரிப்பு போய் 3 கோட்டைகள் எரிச்சு விட்டது. ஆனா 3 பேர் செத்து விட்டானுங்க. இப்ப குதிரை தேர் ஒரு வினாடி கூட நகரல, சக்கரை நகரல, குதிரை நகரல, பிரம்மா ஒண்ணு வளைச்சு ஓட்டல, திருமால் அம்பு அங்க போகல, அப்படியே இருக்குது. பார்த்தாங்க அத்தனை பேரும். ஓஹோ, அப்படி என்றால் சுவாமிக்கு என்ன ஆற்றல்னு கேட்டா, நம்ம உதவி இல்லாமலேயே, நம்ம யாருடைய உதவி இல்லாமலேயே அவர் எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடியவர் என்ற ஒரு புத்திமதியை அப்போது பெற்றார்கள். நம்மளை விட்டா சுவாமிக்கு ஆளு இல்லைன்னு நினைக்கப்படாது. ஒண்ணு இல்லைங்க, நான் உதாரணம் சொல்றது, ஒரு மகாராஜா உடம்பு சரியில்லை, அவர் போரை போட்டு படுத்திருந்தார் மார்கழி மாசம். பசுமாடு காணா போச்சு, அவர் பசுமாடு. அமைச்சர் போய் சொன்ன, பசுமாடு காணா போச்சு மகாராஜான்னு. சரி சரி, யாரோட தேடி சொல்லுப்பா, நான் என்ன பண்றேன் அப்படின்னாரு. வேற யாரும் ஒருத்தர் சரியா இல்லைன்னா, எனக்கு பல்லக்கு தூக்குறவருக்கால 4 பேரு, நான் தான் இன்னைக்கு ரெஸ்ட்ல இருக்கிறேன், ஒன்னும் எங்கேயும் போக மாட்டேன், அந்த பல்லக்கு தூக்குற சும்மா தானே உட்காந்து இருப்பான், அந்த 4 பேர் கூப்பிட்டு போய் பசுமாடை தேட்டுவான்னு சொல்லி அமைச்சார்ல. இந்த நான் போய் அமைச்சர் சொல்றாரு, பல்லக்கு தூக்குறவங்க 4 பேர் வாங்க, வந்து நின்னா 4 பேரும். மகாராஜாவுக்கு இன்னைக்கு பூரா எங்கேயும் போக மாட்டேன், உடம்பு சரியில்லை, அல்ல இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை உங்களுக்கு, நீ போய் நம்ம அரண்மனை பசுமாடை காணா போச்சு, சிவப்பு நேரமா இருக்கும், போய் தேடிட்டு வாங்க சொன்னேன். 2 பேரும் கிளம்புனா. 2 பேர் சொன்னா, அது எங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல இல்லைன்னா. எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற போது பல்லக்கு தூக்க சொல்லிதான் கொடுத்திருக்காரு சொல்லி மகாராஜா பசுமாடு தேர்ற வேலையில எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் எழுதி கொடுக்கல, அதான் போக முடியாது. 2 பேர் பேசணும். அமைச்சர் போய் சொன்னார், 2 பையன் ஒத்துக்கிறான், 2 பேர் ஒத்துக்க மாட்டேன்றான், எங்க வேலை அது இல்லைங்கிறான்னு. சாமி சிரிச்சுக்கிட்டார். நல்ல இது மகாராஜா சிரிச்சுக்கிட்டார். சரி போரை எறான்னார். எடுத்து போரை பத்திக்கிட்டார். வந்து வெளில வந்து நின்னார். என்னன்னு கேட்டா, பல்லக்கு எடுங்கப்பா, நானே பசுமாடு தேர்றேன்னார். 4 பேர் போய் பையன் பல்ல கொண்டா வச்சானுங்க. மகாராஜா ஏறி குந்திக்கிட்டார் போரை பத்திக்கிட்டு. இந்த 4 பேரும் தூக்கிட்டு போறான் பசுமாடு தேர்றதுக்கு. இந்த 2 பேர் சொன்னான், இல்ல சும்மா வாய வச்சு இல்லாம நம்ம கையை வச்சு போய் தேட்டு வந்துருக்கலாம், கத்தலை போட்டுக்கிட்டு, நீ வாய் கொழுப்புல எங்க வேலை இல்லைன்னு சொன்ன அப்பாயின்மெண்ட் ஆடல, இப்ப அவரே உட்காந்து தேர்றன்னு கிளம்பிட்டாரு. இப்ப அவரா தேர்றாரு, நம்ம தான் தூக்கிட்டு போறோம், சுமையை தூக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு. அதனால என்ன தெரியுதுன்னா, நம்பாலதான் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்க கூடாது சொல்றார். அவருக்கு சுவாமிக்கு எவ்வளவு பெரிய தோடம் தொண்டர் உளன், பல ஆயிரம் கோடி தொண்டர்கள் அவருக்கு இருக்கிறார்கள். அடுத்த வரி என்ன, அது முக்கியமானது. கோதில் குலமொழி பினா பிள்ளைகள், அருமையான சொல்லாட்சி திருவம்பாவில. பிணை பிள்ளை கல்யாணம் பண்ண மனைவி, பினா பிள்ளை கோயில்ல இருக்கிற பெண்ணு, தேவர்களுக்கு அடியவள். பினா பிள்ளை, பிணைன்னா உரிமை. ஒரு இப்ப மனைவி இருக்கிறான்னு நமக்கு உரிமை, அவ பிணை, பிணைக்கப்பட்டவள். பினா பிள்ளைன்னா யாரையும் மனம் செய்து கொள்ளாம கோயிலே கதி என்று எந்த விதமான கோதில் குற்றம் இல்லாமல் கோயிலே கதி என்று ஆடல் பாடல் நிகழ்த்தி கொண்டு சுவாமியே கதி என்று அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமணம் செய்து கொள்ளாத பெண்கள். இதுக்கு மணிவாசர் சொன்ன வார்த்தை பினா பிள்ளைகள். இந்த பெண்கள் எல்லாம் போய் என்ன பண்ண, இப்ப 9 பாட்டு வரையெல்லாம் பெண்கள்லாம் எழுப்பிட்டு எல்லாம் கும்பலா போய் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆத்துக்கு பக்கம் போயிட்டாங்க. ஆத்துக்கரை நிக்கிறாங்க. அங்க முன்னாடியே போய் சில பெண்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குளிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் யாருன்னு கேட்டா பினா பிள்ளைகள். கோயிலே கதி என்று தொண்டு செய்து கொண்டு யாரை திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அடியவள், அடியவர்கள். அதுதான் நம்ம தேவர் அடியவள் சொல்றோம். அந்த பெண்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் இவங்க கேட்கறாங்க, எங்களை விட நீங்க சீனியரு, எங்களோட மூத்தவங்க, உங்களுக்கு தெரியும் அப்பா, கோயில் பினா பிள்ளைகள், பினா பிள்ளைகளா இருக்கிற பெண்களே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். 'ஏது அவன் ஊர், ஏது 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 அவன் ஊ
ஏது அவன் பேர், யார் உற்றார், யார் அயலார், இவ்வளவு கேட்கறாங்க பாருங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நாங்க இன்னைக்கு இப்பதான் வந்து வர 70 குளத்துல அதுல குளிக்க வந்திருக்கிறோம். நீங்க ரொம்ப ஆண்டு காலமா கோயிலே கதின்னு இருக்கிறவங்க, அப்படி இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல பெண்கள். அந்த வகையில சொல்லுங்கம்மா, அவருடைய ஊர் என்ன, அவருடைய பேர் என்ன, அவருக்கு யாரு உற்றவர்கள், யாரு பகைவர்கள் இல்ல பாருங்க. திருவம்பாவையில பகைவர்ங்கிற வார்த்தை வராது. சுவாமியை சொல்லும் போது யார் உற்றார், யார் அயலார். அயலார் நாத்தியம் பேசுறவங்க, ஆனா அவர்களை பகைவர் சொல்லல. மாணிக்க யார் உற்றார், யார் அயலார், ஏது அவனை பாடும் பரிசு. அவனா அந்த பெருமானை எப்படி பாடணும் சொல்லிக் கொடுங்கம்மா, எங்களுக்கு எல்லாம் புரியல என்று இந்த 5 கேள்விகளையும் குடும்பமா சென்ற பெண்கள் அந்த ஆத்துல குளிச்சுக்கிட்டு பெண்களை பார்த்து, பினா பிள்ளைகளை பார்த்து கேட்டு அவர்கள் பதில் சொல்ல, அதை கேட்டு அவ்வண்ணமாக இவர்களும் அது ஆற்றில் இறங்கி குளித்து ஸ்நானம் பண்ண போகிறார்கள் என்ற வகையில் இருக்கிற பாடல் தான் 10ஆம் பாடல் என்பதை தெரிவித்து 5, 6, 7, 8, 9, 10 என்ற 6 பாடல்களை எளியேன் ஒல்லும் வகை ஐயா அவர்கள் முன்னிலையில அவங்க ஆசீர்வாதத்தோட, சுவாமி அம்பாள் ஆசீர்வாதத்தோட, உங்களுடைய வாழ்த்துக்களோட எளியேன் சிந்தித்தேன் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். போத நெறிகாட்டும் பெண்ணை பகில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சகிலாதி மரபுடையோன் திருமரபு நீதூடி தழகமாதோ. நம பார்வதி பதகே நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சம்பளம்